காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். இந்த பாடலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாடலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாடலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். கிறிஸ்து இயேசுவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த நாளுக்குரிய தலைப்பு, ஓசன்னா, ஆண்டவரே எம்மை மீட்டருளும். ஹோசன்னா, லார்ட் சேவ் அஸ். பரிசுத்த வேதாகமத்தின் ஆதார வசனம் சங்கீதம் 118 வசனம் 25. கர்த்தாவே இரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். இந்த நாளுக்குரிய தியான பகுதி 118ஆம் சங்கீதம் வசனங்கள் 19 முதல் 29 முடிய. நீதியின் வாசல்களை திறவுங்கள், நான் அவைகளுக்குள் பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன். கர்த்தரின் வாசல் இதுவே, நீதிமான்கள் இதற்குள் பிரவேசிப்பார்கள். நீர் எனக்கு செவி கொடுத்து எனக்கு இரட்சிப்பாய் இருந்தபடியால் நான் உம்மை துதிப்பேன். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூலைக்கு தலைக்கல் ஆயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். கர்த்தாவே இரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகளில் கயிறுகளால் கட்டுங்கள். நீரன் தேவன், நான் உம்மை துதிப்பேன். நீரன் தேவன், நான் உம்மை உயர்த்துவேன். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஓசன்னா, ஆண்டவரே எம்மை மீட்டருளும். ஹோசன்னா, லார்ட் சேவ் அஸ். இறை மக்களின் ஆன்மீக மையம் என அறியப்படும் எருசலேம் பட்டணம் திடீரென்று பெரிய பரபரப்பை கண்டது. பஸ்கா எனப்படும் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை கொண்டாடும் அந்த விடுதலை நாளிலே லட்சியவாதியாகிய இயேசு மீட்பு என்னும் லக்கினை மையப்படுத்தி புரட்சி பேரணியாக எருசலேமிற்குள் வருகிற காட்சி வரலாற்றில் சிறப்பான ஒரு அழுத்தத்தை கொடுத்த நிகழ்வாகும். நெடுநாள் காத்திருப்புக்கும் கடின உழைப்பிற்கும் பிறகு மேற்கொள்ளப்பட்ட திட்டமிட்ட ஒரு பேரணி ஆகும். இந்த லட்சிய பேரணிதான் இயேசுவின் கல்வாரி பாதையின் முதல் நிலை.
லட்சிய பேரணி கல்வாரியில்தான் முடியும் என்பதை கழுதையின் மேலிருந்தவர் அறிவார். இப்பேரணியில் எருசலேமின் சாதாரண மக்கள், பெண்கள், மாற்றுத்திறனாளிகள் ஆர்வத்தோடு பங்கெடுத்தனர். இப்பெரும் திரளான மக்களின் பெருந்தொனி எருசலேம் பட்டணத்தை அதிர வைத்தது. பெருந்தொனியாய் துரித்த வார்த்தைதான் ஓசன்னா, தாவீதின் மகனுக்கு ஓசன்னா, ஆண்டவரின் பெயரால் வருகிறவர் போற்றப் பெறுக, உன்னதத்தில் ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். மத்தேயு 21:9 நாம் படிக்க முடிகிறது. பரிசுத்த வேதாகமத்தின் 4 நற்செய்தியாளர்களும் இந்நிகழ்வினை குறிப்பிட்டிருப்பது மத்தேயு 21 அதிகாரம், மார்க் 11 அதிகாரம், லூக்கா 19 அதிகாரம், யோவான் 12 அதிகாரம் இந்த பேரணியின் ஆழத்தை கூர்மைப்படுத்துவதாகவே அமைந்திருக்கின்றது. மத்தேயு 21:9 தாவீதின் மகனுக்கு ஓசனா என்றும், மத்தேயு 21:9 உன்னதத்தில் ஓசனா என்றும், மார்க் 11:9-10 உன்னதத்தில் ஓசனா என்றும், யோவான் 12:13 ஓசன்னா என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பேரணியில் பங்கு பெற்ற மக்கள் குருத்தோலைகளை கையில் பிடித்துக்கொண்டு முழக்கமிட்ட ஓசன்னா என்னும் வார்த்தையின் பொருள் இப்பொழுதே விடுவித்தருளும், சேவ் நவ் என்பதாகும். பேராபத்தில் அகப்பட்டு கொண்ட ஒரு மனிதன் விடுதலைக்காய் உதவி வேண்டி எழும்பும் அபாயக்குரல் ஓசன்னா ஓசன்னா என்ற இந்த சொல்லாமல் சங்கீதம் 118:25 சொல்லுகிறது, கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். இதிலிருந்துதான் புறப்படுகிறது. அதாவது ஆண்டவரே மீட்டருளும், ஆண்டவரே வெற்றி தாரும் என்று பொருள். இஸ்ரவேலர்கள் வழக்கத்தின்படி 2 பண்டிகைகளுக்கு மட்டும்தான் ஓசன்னா என்ற முழக்கமிட்டு பேரணியாக செல்வர். ஒன்று கூடார பண்டிகை, இது விவசாயிகளின் பண்டிகை அல்லது அறுப்பின் பண்டிகை என்பதாகும். 2வது வரனுக்கர் எனும் அர்ப்பணிப்பின் பண்டிகை. இந்த பண்டிகையின் போதும் ஓசன்னா என்ற குரல் எழுப்புவார்கள். மக்கள் ஆர்ப்பரிப்போடு எழுப்பிய குரல் கூடார பண்டிகையின் பொழுது யூத மத ஆசாரியர்கள் 6 நாட்களில் 6 முறையும் 7ஆம் நாளில் 7 முறைகளும் பீடத்தை சுற்றி வந்து பாடுவது வழக்கம். ஆசாரியர்கள் இந்த போற்றுதலை பாடும் பொழுது மக்கள் குருத்தோலைகளை அசைத்து மகிழ்வார்கள். உழைப்பின் அடையாளமும் தாழ்மையின் அடையாளமும் அமைதியின் அடையாளமும் ஆகிய தான் தெரிந்து கொண்ட கழுதையை பயணிக்க தெரிந்து கொண்ட இயேசு கிறிஸ்து அதன் மேல் அமர்ந்து எருசலேம் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தார். பேரணியில் வருபவர்கள் இறை வாக்கு உரைக்கப்பட்டபடி யூதர் அல்லாத எளிய மக்களுக்கு நீதி வழங்குபவர், பிற இனத்தவருக்கு ஒளியானவர், பார்வை இழந்தோரின் கண்களை திறக்கிறவர், கைதிகளின் தலைகளை அறுக்கிறவர், இருப்போரை சிறை நின்று மீட்கிறவர். ஏசாயா 42 அதிகாரம் வசனம் 6-7 நிச்சயமாகவே தங்களை மீட்கும் மீட்பர் என்று மக்கள் மகிழ்ச்சியோடும் ஆர்ப்பரிப்போடும் பங்கு பெற்றனர். இப்படிப்பட்ட நம்பிக்கையினால் பெரும் திரள் கூட்டத்தார் உரத்த குரலில் ஓசன்னா என முழங்கினார்கள். இயல்பாக பேரணியில் பயன்படுத்தப்படும் சொற்கள் அதன் நோக்கத்தை தொடர்பு படுத்தும் ஆழமான சொற்கள் ஆகும். ஆகவே குருத்தோலைகளுடன் பேரணியில் பங்கெடுத்தவர்கள் எழுப்பிய ஓசன்னா, ஆண்டவரே எம்மை மீட்டருளும் என்ற குரலின் ஆழத்தை புரிந்து கொள்வது குருத்தோலை திருநாளினை பொருளுள்ளதாக மாற்றுகிறது. முதலாவதாக எதற்காக இப்படி ஓசன்னா என்று சத்தமிட்டார்கள் என்றால், அடக்குமுறையிலிருந்து எங்களை மீட்டருளும் என்று. ரோம ஆட்சியாளர்கள் ஆதிக்க உணர்வுடன் கூடிய ஆட்சி முறையே விரும்பினர். இத்தகைய ஆட்சி முறை ஒரு சிலரின் கையில் அதிகாரம், பெரும்பாலானவர்களை பொருளாதாரத்தில் சுரண்டி எடுத்தல், இவை அனைத்தையும் சமயம் என்கிற போர்வையில் நியாயப்படுத்துதல் என்பதை அடிப்படையாக கொண்ட ஆதிக்க உணர்வுடைய ஆட்சி முறையாகும். எருசலேமில் இருந்த திருக்கோயில் ஆட்சி அமைப்பினை நோக்குகையில் உயர்குடி மக்களோடு இணைந்து தலைமை குருவை தலைமையாக கொண்ட ஆதிக்க உணர்வுடன் கூடிய நிர்வாக அமைப்பாகவும் ரோம ஆட்சியாளரோடு கரங்கோர்த்து செயல்படுகிற அமைப்பாகவும் தான் இருந்தது. இவர்களை தான் மார்க்கு நற்செய்தியாளர் தலைமை குருக்கள், மூப்பர்கள், மறைநூல் அறிஞர்கள் என்று குறிப்பிடுகின்றார். இவர்கள் திருக்கோயிலில் அதிக வரிச்சுமை விதித்ததன் நிமித்தமாக பெற்ற செல்வத்தினால் ரோம பேரரசை ஆளுகைக்கு தங்களின் செல்வ திரட்சியிலிருந்து கப்பம் கட்டக்கூடியவர்களாகவும் சமய அடக்குமுறையின் வாயிலாக
யூதர்களை அமைதிப்படுத்துவர்களாகவும் செயல்பட்டனர். எருசலேம் நகரம் முழுவதும் அரசியல் அதிகாரங்களின் மையமாக விளங்கியது. இதுவே மக்களின் பிரச்சனைகளுக்கு காரணமாகவும் இயேசு கிறிஸ்து இறையரசு அமைவதற்கு தடைகளின் மையமாகவும் இருந்தது. ரோம ஆட்சியாளர்கள் தங்களுக்கு எதிராக எவரும் ஆட்சியாளராக இருப்பதை ஒருபோதும் விரும்பினதில்லை. அப்படி எழும்பினால் மரணம்தான் அவர்களுக்கு தண்டனை. அப்படி இருந்தும் ஓர் புரட்சியாளரை போல ரோம ஆட்சியாளர்களை அச்சுறுத்தும் வகையில் இயேசு கிறிஸ்து செயல்பட்டார். எப்பொழுதெல்லாம் அடக்குமுறை உச்சமடைகிறதோ அப்பொழுதெல்லாம் புரட்சி சமுதாயத்தை புரட்டி போடும். ரோம பேரரசின் அடக்குமுறையினால் ஏற்பட்ட பிரச்சனைகள், நெருக்கடிகள், அச்சுறுத்தல்கள், அமைதிக்கேடுகள் ஏராளம். எனவே எங்களை இப்பொழுதே மீட்டருளும் என்று பொருள்படும் ஓசன்னா என புரட்சி குரல் எழுப்பினார்கள். விக்டர் ஹியோகோ என்பவர் சர்வாதிகாரம் இயல்பாகும் போது புரட்சி அடிப்படை உரிமையாகிறது என கூறுகிறார். இயேசு கிறிஸ்து கழுதையின் மேல் அமர்ந்து எருசலேமில் பயணமாக வந்தாலும் அவர் ஒரு புரட்சியாளராகவே வலம் வந்தார். ஏனெனில் புரட்சிக்குரிய அத்தனை பண்புகளும் இயேசு கிறிஸ்துவின் எருசலேம் நுழைவில் வெளிப்படுகிறது. அடக்குமுறையாளர்களாகிய யூதர்கள், ரோமர்கள் மற்றும் தலைமை குருக்கள் தேவ பயத்தை சுயநலத்திற்காக, சுய லாபத்திற்காக பயன்படுத்தியதால் அவர்கள் மீது கோபம் கொள்கிறார். ஒரு புரட்சி தீபமாக தேவாலயத்தையும் சமுதாயத்தையும் சுத்திகரித்தார். அது ஒரு ஆயுதமில்லாத ஆயுத புரட்சி, அஹிம்சையின் புரட்சி, அன்பின் புரட்சி, எல்லாவற்றுக்கும் மேலாக அது ஒரு மீட்பின் புரட்சி ஆகும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அருமையான தேவனுடைய ஜனங்களே, கர்த்தாவே இரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்கப்படும் என்று இன்றைக்கும் எத்தனையோ பேர் தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, சமுதாயங்களாக, சபைகளாக கூடி லார்ட் சேவர்ஸ் என்று சொல்லி, ஆண்டவரை மீட்டெழும் என்று சொல்லி கூப்பிட்டுக் கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் அன்று மீட்டெடுத்தாரா? நிச்சயமாகவே வெற்றி இயேசு கிறிஸ்துவுக்கே உண்டாயிற்று. அப்படிப்பட்ட வெற்றியை தர ஆண்டவர் உங்களுக்கும் கிருபை செய்வாராக. இதனுடைய தொடர்ச்சியை நாளைய தினம் ஒரு சத்திய வார்த்தை நிகழ்ச்சியிலும் நாம் கேட்கலாம். ஜெபிப்போமா? பரலோகத்தின் நல்ல தகப்பனே, நீதியின் வாசல்களை திறவுங்கள், நான் அவைகளுக்குள் பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன். கர்த்தாவே இரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்கப்படும் என்று சொல்லி சங்கீதக்காரர் சொன்னது போல, அந்த மக்கள் அன்று ஆண்டவரை எங்களை மீட்டரலும் ஓசனா என்று சொன்னது போல, இன்றைக்கும் யாராவது அப்படி கேட்டுக்கொண்டிருப்பார்களானால் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அவர்களை விடுவித்து ஜெபிக்கிறோம். ஜெயமுள்ள வாழ்க்கை, மீட்பின் பாதையிலே அவர்களுக்கு வலம் வர உதவி செய்யும். எல்லா துதிகன மகிமை உமக்கே, இயேசுவின் மூலமே பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். இந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் சொந்த அவர் வரும் நாளிலே என்னை காணமசித்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம்.